அன்பான ரிஷபராசி நேயர்களே, பொறுமைக்கும் நிதானத்துக்கும் சொந்தக்காரரான ரிஷபராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பயுமே நீங்க அஞ்ச மாட்டீங்க. உழைப்பு தான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு மாறவும் மாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்தா அந்த மாற்றத்தை கொண்டு வரல பெரிய கஷ்டமா போயிடும். அது நன்மையா தீமையானோட யோசிக்கவே மாட்டீங்க. அதுலயே நீங்க முடிவுல மாறாம இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ரிஷபராசி அமைப்பு. இப்ப இந்த ரிஷபராசிகளுக்கு குரு வக்ர நிவர்த்தி, ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்திலேயே குரு உட்காந்துட்டாரு. அப்ப அந்த குருவோட இது வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா வக்கரத்துல இருப்பாரு. இப்ப இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்த வருமானங்கள்ல பலவிதமான தடைகளை கொடுத்துருக்கும். அப்ப அந்த குரு வக்கர நிவர்த்தி மார்ச் 11க்கு அப்புறம் நடக்கிறதுனால உங்களுக்கு வருமானங்கள் ஒரு நிலையானதாக இருக்கும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாம ஒரு அனுசரணையான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அமைப்பா இருக்கும். எல்லாருமே உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்துல உள்ள உறவுகளுக்கு யாருக்காவது ஒருவருக்கு இந்த கடந்த 4 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது விபத்துக்கள், கண்டங்கள் இந்த மாதிரியான சூழல் உருவாகி இருக்கும். இனிமே அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாகத்தான் குருவினுடைய வக்ர நிவர்த்தியானது இருக்குது. உங்களுக்கு சுப நிகழ்வுகள் அதிகமா நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தனிமையான உணர்வுகள் அதிகமா உங்க மனசை ஆக்கிரமிச்சிருக்கும். ரிஷபராசியில பிறந்த யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்களும் கொஞ்சம் வேற வேற ஊர்ல நான் பிரிஞ்சிருக்கேன் அப்படி நினைச்சுக்கிட்டா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது வரைக்கும் தடைப்பட்ட புத்திர பாக்கியங்கள் இனிமே உங்களுக்கு இந்த காலத்துல அவங்க புத்திர பாக்கிய அமைப்பு மிகவும் அருமையா இருக்கறனால ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. புதியதாக வீடு, மனை, வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. வண்டி வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கங்க. வீடு நீங்க வீடு வானக்கால் தோண்டி நீங்க கெட்டினாத்தான் உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சதாக இருக்கும். இடம் கால் இடம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்த சரியான முறையில் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. சேமிப்புகள், அசையா சொத்துக்கள் இப்ப ஒரு அதிக அளவுல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கண்டிப்பா நீங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி காலத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு சரியாகும். இது வரைக்கும் பூர்வீகத்துல ஒண்ணு தத்தை வழி பூர்வீகம், தாய் வழி பூர்வீகத்துல சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்காது. எல்லாமே ஒரு பிரச்சனையிலேயாக ஒரு கோர்ட்டு கேஸ்லயே இருக்கும். அது எல்லாமே பாருங்க இப்ப இந்த மார்ச் 11க்கு அப்புறம் உங்க பக்கம் சாதகமாகி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்து ஒரு அசையா சொத்துக்களாக மாறக்கூடிய அமைப்பு அதிகமா உங்களுக்கு இருக்குது.